ரைட். நம்ம ஃபோட்டோசிந்தசிஸ் இன் ஹையர் பிளான்ட்ஸ்ல எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து வர்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரோட டிடபிள்யூ எங்கல்மேனுடைய எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்க்க போறோம். சரிங்களா? அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, ஒரு ஆல்கேவை எடுத்துக்கிட்டு, சரிங்களா, ஆல்கேவை எடுத்துக்கிட்டு ப்ளஸ் ஏரோபிக் பாக்டீரியாவும் பயன்படுத்தி பண்ணியிருப்பார். சரி, அதுக்கு முன்னாடி இருக்கிறதையும் நீங்க பார்த்துக்கலாம். So it was not until about 1854 that Julius Van Sachs provided evidence for production of glucose when plants grow. அதாவது 1854க்கு முன்னாடி வரைக்கும் that Julius Van Sachs provided evidence for production of glucose when plants grow. அதாவது தாவரங்கள் வளரும் போது குளுக்கோஸை உற்பத்தி செய்யுது அப்படின்றத சொல்றாங்க. எப்ப போட்டோசிந்தசிஸ் பண்ணாதான் அது என்ன பண்ணும், குளுக்கோஸை தயாரிக்கும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் கிடையாது. இவருடைய எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு பிரகாரம் தான் தாவரங்கள் ஒளிச்சேர்க்கையின் போது என்ன பண்ணுது, குளுக்கோஸை தயாரிக்குது, அல்லது தாவரங்கள் வளரும் போது குளுக்கோஸை தயாரிக்குது அப்படின்னு சொல்றாங்க. குளுக்கோஸ் இஸ் யூசுவலி ஸ்டோர்ட் ஆஸ் ஸ்டார்ச். நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, தாவரங்களுடைய ஸ்டோரேஜ் ஃபுட் மெட்டீரியல் ஸ்டார்ச்ன்னு தான் படிப்போம். சரிங்களா? அப்ப அந்த குளுக்கோஸ் பிளான்ட்ல எந்த வடிவில் சேமித்து வைக்கப்படுகிறதுனா ஸ்டார்ச் வடிவில் சேமித்து வைக்கப்படுகிறது. இஸ் லேட்டஸ்ட் ஸ்டடி ஷோட் தட் green substance in plants, chlorophyll, as we know it now, it located special bodies within plant cell. சார் அதுக்கு அப்புறமா தான் இப்போ நம்ம என்ன சொல்லிட்டாங்க, குளுக்கோஸ் வந்து ஸ்டார்ச் வடிவில் பிளான்ட்ல சேமித்து வைக்குது. ரைட். அவங்க என்ன சொல்றாங்க, ஏதோ ஒரு கிரீன் கலர்ல ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது, அதை தான் நம்ம இப்போ இன்னைக்கு என்ன சொல்றோம், அதை குளோரோஃபில்னு சொல்றோம். ஏதோ ஒரு, அவங்க அப்போ கூட குளோரோஃபில்னு அவங்க சொல்லலை, ஏதோ ஒரு கிரீன் கலர் சப்ஸ்டன்ஸ் இருக்குது, அது ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர்ல இருக்குதுன்னு சொல்றாங்களே தவிர, இன்னைக்கு நம்ம அதை என்னன்னு சொல்றோம், குளோரோபிளாஸ்ட்னு சொல்றோம். ஒரு ஸ்பெஷல் பாடிஸ் இருக்கு. அப்ப அப்படின்னா என்ன அர்த்தம், குளோரோபிளாஸ்ட்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, அதுக்குள்ளதான் எது இருக்கு, குளோரோஃபில் பிக்மெண்ட்ஸ் இருக்குது. வித் த ஹெல்ப் ஆஃப் குளோரோஃபில் பிக்மெண்ட்ஸ் மூலியமா தான் நமக்கு தாவரங்கள் போட்டோசிந்தசிஸ் செஞ்சு குளுக்கோஸை தயாரிக்குது. இதுதான் கதை. சரிங்களா? ரைட். Within plant cell, he found that the green parts in plant is where glucose is made and that the glucose is usually stored as starch. யாரு, நம்ம இந்த ஜூலியஸ் வான் சாக்ஸ் என்ன கண்டுபிடிக்கிறார் அப்படின்னா, தாவரங்கள்ல கிரீன் கலர் பார்ட்ஸ் இருக்குது இல்லையா, எது ஃபார் எக்ஸாம்பிள் லீஃப், சரியா, அதுதான் எதை பண்ணுது, போட்டோசிந்தசிஸ் பண்ணுது. இட் மீன்ஸ் குளுக்கோஸை தயாரிக்குது. அந்த குளுக்கோஸ் என்னவா சேமித்து வைக்கப்படுகிறது, ஸ்டார்ச்சா சேமித்து வைக்கப்படுகிறது. யார் சொன்னாரு, ஜூலியஸ் வான் சாக்ஸ் தான் சொன்னார். எப்பன்னா 1854. அதுக்கப்புறமா தான் தாவரங்கள் வந்து ஃபுட்டா ஸ்டார்ச்சை சேமித்து வைக்குது. அந்த ஸ்டார்ச் எப்படி தயாரிக்கப்படுகிறது, குளுக்கோஸா தயாரிக்கப்படுகிறது. அந்த குளுக்கோஸ் தான் ஸ்டார்ச்சா மாறி ஸ்டோரேஜ் பாடிஸா இருக்கு தாவரங்கள். இது ஓகேவா? ரைட். அப்ப ஜூலியஸ் வான் சாக்ஸ் என்ன சொன்னார் அப்படின்னா, தாவரங்கள் குளுக்கோஸை தயாரிக்குது அல்லது ஸ்டார்ச்சா சேமித்து வைக்குது. இதுதான் அவரோட ஃபைண்டிங். ஓகேவா? சரி. Next, another experiment, T.W. Engelmann. சரி, இவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம இதுல இந்த படம் கொடுக்கல, நான் இதுல பார்த்துட்டு வாங்க. இதுதான் எங்கல்மனுடைய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். சரிங்களா? அண்ட் இங்க இருக்கு இல்லையா, இந்த பார்ட் இதை கொடுத்துருக்காங்கல்ல, இது என்ன அப்படின்னா கிளாடோஃபோரா. கிளாடோஃபோரா அப்படின்ற ஒரு கிரீன் ஆல்கே. சரியா? இது வந்து என்னது, என்ன கொடுத்துருக்காங்க, பிளமண்ட் ஆஃப் ஆல்கே. ஆல்கே வந்து இது வந்து ஒரு பிளமண்டஸ் ஆல்கே. பிளமண்டஸ் ஆல்கேன்னு என்ன, ஒரு இழை போன்ற பாசி. சரியா? ஒரு இழை போன்ற பாசி. இது பேரு கிளாடோஃபோரா. சரியா? கிளாடோஃபோரா அப்படின்ற ஒரு ஆல்கேவை எடுத்துக்கிறாரு. பிளஸ் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு பிரிசம் வழியா, முப்பட்டகம் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா, அது வழியா என்ன பண்றாங்க, லைட்டை பாஸ் பண்றாங்க. லைட்டை பாஸ் பண்ற அந்த லைட் வந்து கீழே, இப்போ நீங்க இங்க இமேஜின் பண்ணிக்கணும், இந்த அடியில தான் அந்த பிரிசம் இருக்கு. அந்த பிரிசமுக்கு அப்பாற்பட்டு தான் எது வச்சிருக்காங்க, அந்த ஆல்கே வச்சிருக்காங்க. லைட்டை வந்து என்ன பண்றாங்க, பிரிசம் வழியா நீங்க கொடுக்கும்போது பிரிசம் வழியா என்ன ஆகும், டிஃப்ரெண்ட் வேவ் லென்த்ல வந்து என்ன ஆகும், பிரிஞ்சு போகும், டிஃப்ரெண்ட் கலர்ல பிரிஞ்சு போகும். சரியா? அப்ப அது கூடவே என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு ஏரோபிக் பாக்டீரியாவையும் பக்கத்திலே வச்சுக்கிறார். காற்று சுவாச பாக்டீரியத்தையும் என்ன பண்றாரு, அந்த பாசிகளுக்கு பக்கத்திலே வச்சுக்கிறார். சரிங்களா? அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன ஃபைண்டிங் வரப்போகுது அப்படின்னா, இதுதான் வந்து போட்டோசிந்தட்டிக்கலி ஆக்டிவ் ரேடியேஷன் சொல்லுவாங்க. ஒளிச்சேர்க்கையில வந்து 400 to 700 வேவ் லென்த்ல இருக்கிறது தான் எக்ஸாக்டா ஒளிச்சேர்க்கைக்கு உகந்த ஒளி அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. சரிங்களா? அப்படி பார்க்கும்போது லைட்டை பாஸ் பண்ணும்போது என்ன நடக்குதான், இந்த ப்ளூ கலர் அண்ட்
ரெட் கலர்ல பார்க்கும்போது உங்களுக்கு ஏரோபிக் பாக்டீரியாவுடைய எண்ணிக்கை, காற்று சுவாச பாக்டீரியாங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. மற்ற வேவ் லென்த்ல 500, 550, 600 இங்கெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கம்மியா இருக்கு, இல்ல இல்லாம இருக்கு. அப்ப இங்க என்ன நடந்திருக்கும்? என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? இங்க என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்ப ஏரோபிக் பாக்டீரியா, காற்று சுவாச பாக்டீரியத்துக்கு என்ன வேணும்? ஆக்சிஜன் வேணும். ஆக்சிஜன் வேணும். ஆக்சிஜன் எங்க இருந்து கிடைக்கும்? பிளான்ட்ல இருந்து கிடைக்கும். அங்க பிளான்ட் சோர்ஸ் அங்க எதை பயன்படுத்தினாங்க? கிளாடோபோரா, ஆல்கே. கிளாடோபோரா என்ன எதை உற்பத்தி செய்யும்? ஆக்சிஜன் உற்பத்தி செய்யும். எப்ப? போட்டோசிந்தசிஸ் போது. அப்ப இந்த லைட் படும்போது உங்களுக்கு இந்த ஆல்கே என்ன பண்ணுது? போட்டோசிந்தசிஸ் செஞ்சு ஆக்சிஜன் ரிலீஸ் பண்ணுது. அப்ப போட்டோசிந்தசிஸ் எந்த நிறமாலையில அல்லது எந்த வேவ் லென்த்ல ரொம்ப அதிகமா நடக்குதுன்னா 400ம் 600. புரியுதா? அப்ப இந்த வேவ் லென்த்ல அதிகமா நடக்கும் போது அதிகமான ஆக்சிஜன் எங்க உற்பத்தி ஆகும்? அண்ட் இந்த ரேஞ்சில் தான் ஆக்சிஜன் அதிகமா உற்பத்தி ஆகும். எஸ், இங்க ஆக்சிஜனே இல்ல. அப்ப என்ன நடக்கும்? ஆக்சிஜன் அதிகமா உற்பத்தி ஆகக்கூடிய இடத்துல காற்று சுவாச பாக்டீரியாங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். ஏன்னா ஏரோபிக் பாக்டீரியாக்கு என்ன வேணும்? ஆக்சிஜன் வேணும். புரியுதா இந்த கான்செப்ட்? அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு ஆக்சிஜன் அதிகமா உற்பத்தி ஆகுது. அந்த ஆக்சிஜனை பயன்படுத்திக்கிட்டு காற்று சுவாச பாக்டீரியாங்களோட எண்ணிக்கை அதிகமாகுது. சரியா? இந்த இடத்துல ஆக்சிஜன் உற்பத்தி ஆகல. ஏன்னா இந்த வேவ் லென்த்துக்கு போட்டோசிந்தசிஸும் உகந்ததா இல்லை. அப்படின்னா அப்ப இந்த இடத்துல என்ன ஆகல? காற்று சுவாச பாக்டீரியாங்களோட எண்ணிக்கை அதிகமாகல. இதுல இருந்து என்ன சொல்ல வராரு அப்படின்னா, இந்த வேவ் லென்த்ல, ஒரு பர்டிகுலர் வேவ் லென்த்ல எந்தெந்த கலர்ல போட்டோசிந்தசிஸ் அதிகமா நடக்குது, ஒளிச்சேர்க்கை அதிகமா நடக்குதுன்றத கண்டுபிடிச்சது தான் யாரோட இது? எங்கல்மேனோட எக்ஸ்பெரிமெண்ட். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் புரியுதா? சரியா? அப்ப எதுக்காக இந்த ஆல்கேவை பயன்படுத்தினார்னா, ஏன்னா பாசிகள் ஒளிச்சேர்க்கையின் போது என்ன பண்ணும்? ஆக்சிஜனை உற்பத்தி செய்யும். அந்த ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு தான் ஏரோபிக் பாக்டீரியா உயிர் வாழ முடியும். ஏன்னா காற்று சுவாச பாக்டீரியா. அனரோபிக்கா இருந்தா பிரச்சனையே கிடையாது. ஆனா காற்று சுவாசம் போது ஆக்சிஜன் கண்டிப்பா வேணும். அந்த ஆக்சிஜன் எங்க இருந்து கிடைக்குது? இந்த பாசிகள் உற்பத்தி ஆகுது. அதுலயும் குறிப்பா ப்ளூ கலர்லயும் ரெட் கலர்லயும் உங்களுக்கு உற்பத்தி ஆகுது. சரியா? இததான் எக்ஸ்பெரிமெண்ட்ல இதை இங்க கொடுத்துருப்பாங்க, அதை பார்க்கலாம். சரி, பாரு. Now consider the interesting experiments done by T.W. Engelmann. சரியா? ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் T.W. Engelmann செஞ்சதை நாம இப்ப பார்க்கலாம். இயர் வந்து 1843 to 1909. Using a prism, he split light into its spectral components and then illuminated a green algae. அவர் என்ன பண்றாரு? ஒரு பிரிசம் யூஸ் பண்றாரு. இப்படிதானே இருக்கும் பிரிசம். அப்ப என்ன பண்றாரு? லைட்டை பாஸ் பண்றாரு. லைட்டை பாஸ் பண்ண உங்களுக்கு என்ன ஆகும்? டிஃப்ரெண்ட் வேவ் லென்த் பிரியுமா? எஸ், எல்லா கலருமே உங்களுக்கு வருமா? இந்த மாதிரி பாஸ் பண்றாரு. அண்ட் இதுல என்ன பயன்படுத்துறாரு? இதுக்கு அப்புறமா ஒரு ஆல்கேவை பயன்படுத்துகிறார். கிரீன் ஆல்கேவை இந்த இடத்துல பயன்படுத்துகிறார். தட் இஸ் பிளமண்டஸ் ஆல்கே. சரியா? ஒரு இழை போன்ற ஒரு பாசி. பாரு, அதுக்கு தென் illuminated a green algae. அந்த லைட் பாஸ் ஆகிறது எதுக்கு மேல படுது? ஒரு கிரீன் ஆல்கே. அந்த ஆல்கேவோட பேரு கிளாடோபோரா. சரிங்களா? placed in a suspension of aerobic bacteria. and இந்த இடத்துலயே வேற என்ன இருக்கு? இந்த இடத்துல ஒரு சஸ்பென்ஷன்ல இதுல என்ன இருக்கு? ஏரோபிக் பாக்டீரியா இங்க இருக்கு. ஏரோபிக் பாக்டீரியா இந்த இடத்துல இருக்கு. காற்று சுவாச பாக்டீரியாக்கள் அந்த இடத்துல வச்சுக்கிட்டாங்க. சரிங்களா? The bacteria were used to detect the sites of oxygen evolution. சார், பாக்டீரியா வந்து எந்த இடத்துல மிக அதிகமா இருக்கு அப்படின்னா, எந்த இடத்துல ஆக்சிஜனுடைய அளவு அதிகரிக்குமோ, இட் மீன்ஸ் எந்த இடத்துல போட்டோசிந்தசிஸ் அதிகமா நடக்குமோ அந்த இடத்துல தான் என்ன இருக்குது? இந்த ஏரோபிக் பாக்டீரியாவோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. He observed that bacteria accumulated mainly in the region of blue and red light. சரியா? அப்ப விப்ஜிஆர்னு படிக்கிறோம். இத்தனை கலர், 7 கலர் வருதா? அதுல ஒளி சேர்க்கைக்கான உகந்த நிறமாலை அல்லது உகந்த நிறம் எதுன்னு கேட்டாங்கன்னா என்னதான் சொல்லணும்? ப்ளூ அண்ட் ரெட். மேபி மேக்சிமம் ப்ளூ வந்து பார்த்தீங்கன்னா 450 அந்த நானோமீட்டர்ல உங்களுக்கு இதுவாகும். அதே மாதிரி 650 to 700ல ரெட் கலர் இது வரும். சரிங்களா? அப்ப இந்த ரெண்டு ரீஜன்ல தான், ஓகே, இங்க ப்ளூ கலர் வச்சுக்கோ, இங்க ரெட் கலர்னு வச்சுக்கோ. இந்த ரெண்டு ரீஜன்ல தான் எதோட எண்ணிக்கை அதிகமாகிறது? ஏரோபிக் பாக்டீரியா. அது காரணம் இந்த ரெண்டு வேவ் லென்த்ல தான்
போட்டோசிந்தசிஸ் அதிகமா நடக்குது, அதனால ஆக்சிஜன் அதிகமா வெளியிடப்படுகிறது. சரியா? ரைட். A first action spectrum of photosynthesis was thus described. இதுதான் ஃபர்ஸ்ட் வெளியிடப்பட்ட அந்த ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம். முதல்ல ஒளிச்சேர்க்கைக்கு இந்த மாதிரி ஸ்பெக்ட்ரமை வச்சு பண்ணது இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மட்டும்தான் ஃபர்ஸ்ட். சரிங்களா? ரைட். அதுக்கடுத்தது it resembles roughly the absorption of spectra of chlorophyll A and B. சார் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க இல்லையா, இது எதை மாதிரி இருந்தது அப்படின்னா குளோரோஃபில் A and B உடைய அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா. குளோரோஃபில் பச்சையம் ஏவும் பச்சையம் பியும் அதனுடைய நிறமாலையில எப்படி எந்த மாதிரியான வேவ் லென்த்ல அது அதிகப்படியா நடக்கும் அப்படின்னு ஒரு ஏற்கனவே அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் பார்த்துருக்காங்க. அதுவும் இவர் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்டும் மோரார்லெஸ் ஒத்து போற மாதிரி இருக்கு. மேக்சிமம் 400 to 700ல தான் இது ரெண்டுமே என்ன ஆகுது, அதிகமான வேவ் லென்த்தை காமிக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சரி, அதிகமான பீக்க உருவாக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்ப இவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டும் அண்ட் குளோரோஃபில் ஏ பியோட ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரமும் மோரார்லெஸ் சிமிலரா இருக்குன்னு சொல்றாங்க. புரியுதா? இது ஜஸ்ட் பாருங்க. ஜஸ்ட் பாரு, அதுல ஏதாவது புரியலாம் கேளு. தமிழ் முடியும், கேர்ஃபுல்லா லைன் பண்ணி ரீட் பண்ணிக்கோ. சரி, ஏதாவது புரியலன்னா கேட்டுக்கோ. சரி, பார்க்கலாமா அடுத்தது? சரி, ஓகே. நெக்ஸ்ட், பை த மிடில் ஆஃப் 19th century அப்படின்னா 19ஆம் நூற்றாண்டுல நடுப்பகுதி அப்படின்னா எந்த வருஷமா இருக்கும்? 19ஆம் நூற்றாண்டுல மையப்பகுதி. இந்த மிடில் ஆஃப் 19th century அப்படின்னா என்னவா இருக்கும் இயர்? அதான் 1915 15 50 இருக்குமா? 1850. 19th centuryனா 1850 தான்டா தம்பி. இப்ப நடக்கிறது என்ன செஞ்சுரி? அப்புறம் ஏன் 21னா 2000 போக வேண்டியதானே? சரியா? இது அப்ப 19th centuryனா 19ஆம் நூற்றாண்டுகள்ல 1800 இருந்து 1900க்கு முன்னாடி இருக்கிறது தான். சரிங்களா? அப்ப மேபி நீங்க ஞாபகம் வச்சுக்கோ 1850க்கு மேல அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. சரிங்களா? the key features of plant photosynthesis were known. இப்பதான் முக்கியமான ஒளிச்சேர்க்கையுடைய தாவரங்கள் நடக்கக்கூடிய ஒளிச்சேர்க்கையை பத்தின ஒரு முக்கியமான இதுவெல்லாம் அப்பதான் தெரிய வருது அப்படின்றாங்க. சரிங்களா? namely that plants could use light energy to make carbohydrates. தாவரங்கள் சூரிய ஒளி ஆற்றலை பயன்படுத்துது, லைட் எனர்ஜியை பயன்படுத்துது. எதுக்காக? கார்போஹைட்ரேட்டை தயாரிக்கிறதுக்காக. சரியா? எப்ப 1850கள்ல தான் அது சொல்ல வராங்க. சரிங்களா? ஃப்ரம் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் அப்படின்னு என்ன சொல்றாங்க சார்? தாவரங்கள் ஒளிச்சேர்க்கையின் மூலம் ஒளி ஆற்றலை பயன்படுத்தி கார்போஹைட்ரேட்டை தயாரிக்குது. சரியா? அது எதுல இருந்து தயாரிக்குது அப்படின்னா with the help of carbon dioxide and water. புரியுதா? கார்பன் டை ஆக்சைடு வாட்டரை பயன்படுத்தி தாவரங்கள் கார்போஹைட்ரேட் CH2O அதான் கார்போஹைட்ரேட்டை தயாரிக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு எதுக்குன்னா இதனுடைய இது என்னது உங்களுடைய வினைபொருளா? வினைபொருள். இது விளைபொருள். என்ன சொல்லுங்க இங்கிலீஷ்ல? reactant product. சரி, ஓகே. The empirical equation representing the total process of photosynthesis for oxygen evolving organism was then understood as. அப்ப ஆக்சிஜனை வெளியிடக்கூடிய உயிரினங்கள்ல ஒளிச்சேர்க்கை எப்படி நடக்குது அப்படின்றதுடைய ஒரு செயல்முறை தான் இந்த ஈக்குவேஷன்.
அப்ப அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் வாட்டர் இந்த பிரசன்ஸ் ஆஃப் லைட், ஒளியின் முன்னிலையில எதை உற்பத்தி செய்யுது? கார்போஹைட்ரேட்டை கிடைக்குது. சரியா? அப்ப அதனால தான் நம்ம போட்டோசிந்தசிஸ் என்ன சொல்றோம்? லைட் எனர்ஜி கன்வெர்டட் இன்டு கெமிக்கல் எனர்ஜி, ஒளி ஆற்றல் வேதி ஆற்றலாக மாற்றப்படுகிறது. சரியா? இந்த ரியாக்ஷன் ஒரு பை ப்ராடக்டா எது உற்பத்தி ஆகுதுங்க? ஆக்சிஜன் கிடைக்குது. சரியா? மெயின் ரோல் ஆக்சிஜன் உற்பத்தி செய்யறது கிடையாது. மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கோ, போட்டோசிந்தோட மெயின் ரோல் என்னது? கார்போஹைட்ரேட் தயாரிக்கிறது தான். அதுல ஒரு பை ப்ராடக்டா என்ன கிடைக்குது? ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகுது. ஓகேவா? இந்த கான்செப்ட் புரியுதா? ரைட். இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ ஒளிச்சேர்க்கையில இந்த ரியாக்ஷனை நீங்க பார்த்த இந்த ரியாக்ஷன் மெட்டபாலிசத்துல அனபாலிசத்துல வருமா கேட்டபாலிசத்துல வருமா? அதாவது வளர் மாற்ற வினையா சிதை மாற்ற வினையா? இந்த ரியாக்ஷன் அனபாலிசமா கேட்டபாலிசமா? சொல்லுங்க. வளர் மாற்றமா சிதை மாற்றமா? தமிழ் மீடியம் சொல்லுங்க. சிதை மாற்றம்னா பெரிய மூலக்கூறு சின்னதா உடையணும், அதான் கேட்டபாலிசம். இது அனபாலிசம், சின்ன சின்ன மூலக்கூறு. புரியுதா? பெரிய மூலக்கூறா கட்டமைக்கப்படுகிறது. சே ஃபார் எக்ஸாம்பிள் குளுக்கோஸ் 6 கார்பன், கார்பன் டை ஆக்சைடு இங்க 1 தான் போட்டிருக்குன்னு வச்சுக்கோ, சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றேன். அப்ப சின்ன மூலக்கூறு சேர்ந்து தான் பெரிய மூலக்கூறு கட்டமைக்குது. அப்ப போட்டோசிந்தசிஸ் அப்படின்றது ஒரு அனபாலிக் ரியாக்ஷன், அனபாலிக் ப்ராசஸ். புரியுதா? அனபாலிக்னா வளர் மாற்ற வினை அப்படின்றது ஞாபகம் வச்சு. சரிங்களா? இதுவே அடுத்தது ரெஸ்பிரேஷன் படிப்போம். அது கேட்டபாலிசம். பெரிய மூலக்கூறு இங்க தயாரிக்குது இல்லையா, இதை பிரேக் டவுன் பண்ணும். சரியா? அப்ப போட்டோசிந்தசிஸ் அப்படின்றது ஒரு அனபாலிக் ப்ராசஸ், வளர் மாற்ற வினை அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? ரைட். நெக்ஸ்ட், வேர் CH2O represented carbohydrate. இந்த இடத்துல CH2Oன்றது எதை குறிக்குது அப்படின்னா ஒரு கார்போஹைட்ரேட்டை குறிக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் குளுக்கோஸ், a 6 கார்பன் சுகர். குளுக்கோஸ்ன்றது ஒரு 6 கார்பன் கொண்ட சர்க்கரை, எல்லாரும் தெரிஞ்சது தானே? சரியா? C6H12O6. சரிங்களா? அந்த அத்தை தான் இதுதான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? CH2O கொடுத்துருக்காங்க. அது கார்போஹைட்ரேட்டை சொல்றாங்க ஜென்ரலா. ஓகேவா? இது ஓகே. நெக்ஸ்ட், a milestone contribution to the understanding of photosynthesis was that made by microbiologist Cornelis von Neel in the year of 1897 to 1985, who based on his studies of purple and green bacteria demonstrated that photosynthesis is essentially a light definite reaction in which hydrogen from suitable oxidizable compound reduces carbon dioxide to carbohydrate. சார், இந்த ஒளிச்சேர்க்கையில ஒரு முக்கியமான வினை, அதுதான் ஒரு மைல் ஸ்டோன்னு சொல்றாங்க. யார் செஞ்சது? கார்னெலிஸ் வான் நீல் அப்படின்றவர் செஞ்ச எக்ஸ்பெரிமெண்ட் தான் ஒளிச்சேர்க்கையில. கேட்கலாம், கொஸ்டினா கேட்டுடலாம், என்னது எது ஒரு மைல் ஸ்டோனா கருதப்படுகிறது போட்டோசிந்தசிஸ் ரியாக்ஷன்ல அப்படின்னா எதை தான் நீங்க சொல்லணும்? இவரோட கார்னெலிஸ் வான் நீலோடைய எக்ஸ்பெரிமெண்ட் தான். இவர் என்ன பண்றாரு அப்படின்னா பர்பிள் அண்ட் கிரீன் பாக்டீரியாவை எடுத்துக்கிட்டார். சரியா? பர்பிள்னா தமிழ் என்னது? ஊதா மற்றும் பச்சை நிறம், பச்சை நிற பாக்டீரியாங்களை பயன்படுத்துறாங்க. இதெல்லாம் என்னன்னா ஒளிச்சேர்க்கை செய்யக்கூடியது. கிரீன் பாக்டீரியாலாம் என்ன பண்ணும்? அதுல குளோரோபிளாஸ்ட் இருக்காதே தவிர குரோமட்டோபோர்ஸ் இருக்கும். சரியா? ஒளிச்சேர்க்கை செய்யக்கூடிய நிலை. ஓகே. demonstrated that photosynthesis is essentially a light dependent reaction. இவர் என்ன இந்த பாக்டீரியாவை வச்சு என்ன சொல்றாரு அப்படின்னா ஒளிச்சேர்க்கை அப்படின்றது ஒளி சார்ந்த வினை. சரியா? லைட்டை டெபெண்ட் பண்ணி தான் இது நடக்குது அப்படின்னு சொல்றாரு. in which hydrogen from suitable oxidizable compound reduces carbon dioxide to carbohydrate. இங்க இந்த இடத்துல என்ன சொல்றாரு? ஹைட்ரஜன் கார்பன் டை ஆக்சைடு கூட அந்த ஹைட்ரஜன் மாலிகுல் சேர்ந்து தான் நமக்கு கார்போஹைட்ரேட்டை ஃபார்ம் பண்ணுது. சரி, அதுதான் இவங்க சொல்றாங்க. ஓகே. ஹைட்ரஜன் ஃப்ரம் a suitable oxidizable compound, அதாவது தகுந்த ஆக்சிஜனேற்றம் அடையக்கூடிய காம்பவுண்டால் இருந்து ஹைட்ரஜன் ரெடியூசஸ் கார்பன் டை ஆக்சைடு. அது என்ன பண்ணுது? கார்பன் டை ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணிட்டு எதுவா மாத்துது? கார்போஹைட்ரேட்டா மாத்துது அப்படின்றது யார் சொல்றாரு? கார்னெலிஸ் வான் நீல் அவருடைய எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு எதை பயன்படுத்தினார்? பர்பிள் அண்ட் கிரீன் பாக்டீரியாவை பயன்படுத்திட்டார். சரிங்களா? கார்பன் டை ஆக்சைடை கார்போஹைட்ரேட். திஸ் கேன் பி எக்ஸ்பிரஸ்டு பை 2H2A. இங்க ஏன்றது இந்த பாக்டீரியாங்களை வச்சுக்கணும், அது எதை உற்பத்தி செய்யுது அப்படின்றதுக்காக இதை பார்த்துக்கோ. 2H2O இட் மீன்ஸ் இது வாட்டரா கூட இருக்கலாம். ஏன்றது வச்சுக்கோ. பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு, இது எதவா ஃபார்ம் பண்ணுது? CH2O வருதா? பிளஸ்
வாட்டர் மாலிகுல் கிடைக்குது அண்ட் இந்த காம்பவுண்ட் தனியா வருது. அது எது ஒன்னாலும் நீங்க H2S பயன்படுத்துவாங்க. ஹைட்ரஜன் சல்ஃபைட்டை வச்சு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணி பார்ப்பாங்க. சரிங்களா? இது நமக்கு தெரியறதுக்காக இதை கொடுத்துருக்காங்க. எப்படி கார்போஹைட்ரேட் வருது அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். இதுல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணுது, ரெடக்ஷன் நடக்கும்போது அது என்னவா மாறுதுன்றாங்க, கார்போஹைட்ரேட்டா மாறுது. இதுதான் இவருடைய எக்ஸ்பெரிமெண்ட். சரியா? புரிஞ்சுச்சா? அடுத்தது, in green plants water is the hydrogen donor. கரெக்ட் தானே? தாவரங்கள்ல நீர் மூலக்கூறு தான் ஹைட்ரஜனை வழங்கக்கூடியது. அதுதானே படிக்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதான், இதுல இந்த வாட்டர் மாலிகுல்ல இருந்து ஹைட்ரஜனை கொடுக்கு, இதுல இருந்து தான் ஹைட்ரஜன் உங்களுக்கு வந்து வருது. அப்ப இங்க இருந்து ஹைட்ரஜன் வர போறது கிடையாது. அதான் அங்க சொல்றாங்க. in green plants water is the hydrogen donor and is oxidized to oxygen. இது ஆக்சிஜனேற்றம் அடைந்து என்னவாக மாறுகிறதா, ஆக்சிஜனாக மாறுகிறது. அப்ப இப்படி ஒரு கேள்வி வரும், சார் கார்பன் டை ஆக்சைட்லயும் ஆக்சிஜன் இருக்கு, CO2லயும் ஆக்சிஜன் இருக்காப்பா, வாட்டர்லயும் ஆக்சிஜன் இருக்கு. சரியா? அப்ப அத ஓ இருக்கு. அப்ப வரக்கூடிய ஆக்சிஜன் இதுல இருந்து வருதா இதுல இருந்து வருதான்னு கன்ஃபியூஷன் வருதா? புரியுதா? அது எதுல இருந்து தான் வரும், வாட்டர் மாலிகுல்ல இருந்து தான் ஆக்சிஜன் வரும் அப்படின்றத இங்க சொல்லுவாங்க. பாத்துக்கோ. ஓகே. some organism do not release oxygen during photosynthesis. கரெக்டா? ஒரு சில ஆர்கானிசம் ஒளிச்சேர்க்கையின் போது ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணாது. ஏன்னா அது ஏரோபிக்கா இருக்காது, இல்ல ஏதோ ஒரு விஷயத்து எல்லாமே ஆக்சிஜன் ரிலீஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது, இல்ல மாறும். in green plants water is the hydrogen donor and is oxidized to oxygen. some organism do not release oxygen during photosynthesis when hydrogen, இது என்னது, H2S னா என்னது, hydrogen sulfide. instead is the hydrogen donor for purple and green sulfur bacteria. அதே purple green sulfur bacteriaவிலேயே நீங்க என்ன பண்றீங்க, வாட்டர் தானே, இந்த ரியாக்ஷனுக்கு வாட்டர் தான் ஹைட்ரஜன் டோனர் நம்ம சொல்றோம். அவங்க என்ன பண்றாங்க, சரி வாட்டர் தான் நான் சொல்றீங்க, அதுக்கு பதிலா நான் என்ன பயன்படுத்துறேன், H2S பயன்படுத்துறேன். என்ன பயன்படுத்துறேன், H2S பயன்படுத்துறேன். எதுக்கு பதிலா, வாட்டருக்கு பதிலா H2S பயன்படுத்துறேன், பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு நான் பயன்படுத்துறேன். சரிங்களா? the oxidation product is sulfur or sulfate depending on the organism and not O2. அப்ப நமக்கு இந்த இடத்துல வருது இல்லையா, இப்ப நம்ம மேல ஒரு ரியாக்ஷன் போட்டோம் பாருங்க, பாருங்க இது H2S பாரு, H2S பார்க்கும்போது இது என்னது, இது இதுதான் என்ன சொல்றாங்க இங்க கொடுத்துருக்காங்க பாரு, சல்ஃபர் ஆர் சல்ஃபேட். அதுதான் sulfur bacteria, the oxidation product is sulfur or sulfate depending on the organism and not O2. சரியா? அப்ப ஆக்சிஜன் கிடையாது, எந்த ஆர்கானிசம் ஆக்சிஜனை வெளியிடுகிறதோ அந்த இடத்துல ஆக்சிஜனை நீங்க வச்சுக்கலாம், இல்லனா அதை நீங்க சொல்ல முடியாதுன்றாங்க. hence he inferred that oxygen evolved by the green plant comes from water not from carbon dioxide. அப்ப இவர் என்ன கண்டுபிடிக்கிறார் அப்படின்னா, இங்க வருது இல்ல ஆக்சிஜன், இந்த ஆக்சிஜன் எங்க இருந்து தான் வருது, வாட்டர் மாலிகுல்ல இருந்து தான் இந்த ஆக்சிஜன் வருதே தவிர எதுல இருந்து வரல, கார்பன் வரல அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா அந்த வாட்டருக்கு பதிலா எதை பயன்படுத்தினாங்க, H2S பயன்படுத்தும் போது ஆக்சிஜனுக்கு பதிலா சல்ஃபேட் அல்லது சல்ஃபர் தான் வருது. அப்ப இட் மீன்ஸ் அங்க நீங்க வாட்டர் பயன்படுத்தினா இந்த ஆக்சிஜன் தான் அங்க வந்திருக்குது. அதான் அவங்க ஃபைண்டிங். சரிங்களா? this was later proved by using radioisotope technique. எப்படின்னா என்ன, இது எப்படி சார் ப்ரூவ் பண்ணாங்க, வாட்டர்ல இருந்து தான் ஆக்சிஜன் வருதுன்னு சொல்றத எப்படி ப்ரூவ் பண்றாங்க அப்படின்னா, ரேடியோ ஐசோடோப் டெக்னிக். சரியா? அப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த ரேடியோ ஐசோடோப்பை வாட்டர் மாலிகுல் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கூட பைண்ட் ஆக்கி விட்டுருவாங்க. சரியா? அப்படி ரிலீஸ் ஆகக்கூடிய இந்த ஆக்சிஜன்ல தான் உங்களுக்கு என்ன வந்திருக்கும், அந்த ரேடியோ ஐசோடோப் வந்திருக்கும், இங்க வந்திருக்காங்க. சரியா? அதை வச்சு ப்ரூவ் பண்றாங்க. நீ சொல்றல்ல, அப்ப எனக்கு ப்ரூவ் பண்ணி காமினா இதான் அர்த்தம். the correct equation that would represent the overall process of photosynthesis is therefore, அப்ப ஓவராலா நடக்கக்கூடிய ஒளிச்சேர்க்கை வினை இங்க வருது, 6 கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் 12 H2O in the presence of light, glucose plus 6 வாட்டர் 6 ஆக்சிஜனை கொடுக்கும். புரியுதா? இது ஏன் 6னா, இங்க 12 H2O போடும்போது உங்களுக்கு எத்தனை ஆக்சிஜன் வருது, இங்க 6 வந்துதா, பிளஸ் 6 இங்க வந்துதா, உங்களுக்கு எல்லாமே ஈக்குவல் பண்ணி பாருங்க, கரெக்டா உங்களுக்கு வரும். சரிங்களா? சரி, இதுதான் ஒளிச்சேர்க்கையோட ஒட்டுமொத்த வினை. அந்த ப்ராசஸ் வந்து இந்த ரியாக்ஷன். சரிங்களா? அப்ப நமக்கு கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் சேர்ந்து குளுக்கோஸ் அல்லது கார்போஹைட்ரேட் தயாரிக்கப்படுகிறது. அந்த நிகழ்வுல
ஒரு பை ப்ராடக்டா நமக்கு என்ன கிடைக்குது, ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகுது. இதுதான் போட்டோசிந்தசிஸோட ஒட்டுமொத்த ரியாக்ஷன். சரிங்களா? ரைட், இங்க பாரு. வேர் குளுக்கோஸ் ரெப்ரசன்ஸ், அதாவது C6H12O6 ரெப்ரசன்ஸ் குளுக்கோஸ். இதுல இது எதை குறிக்குது, குளுக்கோஸை குறிக்குது. The oxygen released is from water. இந்த ஆக்சிஜன் எங்க இருந்து வருதான், வாட்டர்ல இருந்து தான் ரிலீஸ் ஆகுது. This was proved using radio isotope technique. எதன் மூலமா அதை நிரூபிச்சாங்க, கதிரியக்க ஐசோடோப் சோதனை மூலமா அதை நமக்கு செஞ்சாங்க. சரிங்களா? ரைட். Note that this is not a single reaction but description of multiple process called photosynthesis. இப்போ நம்ம சொன்னோம்ல, கார்பன் டை ஆக்சைடுல இருந்து பிளஸ் வாட்டர் சேர்ந்து கார்போஹைட்ரேட் தயாரிக்குது நீங்க சொன்னீங்கல்ல, அது ஏதோ ஒரு ஸ்டெப்ல நடக்கிறது கிடையாது, மல்டிபிள் ப்ராசஸ். இது வந்து ஒரு ஒரு பெரிய செயல்முறை. நமக்கு ஒட்டு மொத்தமா அந்த ரியாக்ஷனை கொடுத்துட்டாங்களே தவிர அது ஒரு ஸ்டெப்ல நடக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. கேன் யூ எக்ஸ்பிளைன் why 12 molecules of water or substrate are used in the equation given above? உங்களை என்ன கேக்குறாங்க, இந்த ரியாக்ஷன்ல எதுக்கு 12 வாட்டர் மாலிகுல இங்க போட்டுக்கிறாங்கன்னு கேக்குறாங்க. என்ன காரணம், ஏன் 12 வாட்டர் மாலிகுல் இந்த இடத்துல வந்திருக்கு? இங்க இருக்குல்ல 6 × 2 எத்தனை வந்துடுது, 12. அவ்வளவுதான், காம்பன்சேட் பண்றதுக்கு நம்ம போட்டுதான் ஆகணும். இங்க அதே மாதிரி உங்களுக்கு இங்க கவனிக்கணும், எத்தனை மாலிகுல் ஆக்சிஜன் வெளியே ஆகணும், 6 மாலிகுல். இதுக்கு காம்பன்சேட் பண்ணோம்னா 12 மாலிகுல் ஆஃப் வாட்டர் இங்க இன்வால்வ் ஆனாதான் உங்களுக்கு இது கிடைக்கும். அதே மாதிரி 6 கார்பன் டை ஆக்சைடு வந்தா தான் குளுக்கோஸ் கிடைக்கும், இல்லைன்னா குளுக்கோஸ் கிடைக்காது. சரியா? சும்மா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, அவ்வளவுதான். சரியா? இப்ப பாரு, அதை ஏதாவது புரியலாம் கேளு. அதில்